பார்த்தானா நீக்கிறோம். பார்த்தா அதுல ஒரே கருப்பு முகம், உதடு பெருசு, மூக்கு அப்படி விரிஞ்சு இருக்குது, கண்ணு சின்னதா இருக்குது, அசிங்கமா இருக்குது. சே, கீழே கிடந்துச்சு கண்ணாடி. நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உன்னை எவனோ கீழே போட்டு போயிட்டான்னு சொல்லி இவன் போட்டு போயிட்டான். கண்ணாடியில தெரிகிற முகம் யாரு முகம்? அதேதான். மற்றவர்களை பார்க்கும் போது நமக்கு என்ன புரிகிறதோ அதுதான் கண்ணாடி. அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு எண்ணம் எது எழுகிறதோ அதுதான் பிரதிபலிக்கிற கண்ணாடி. தவறு செய்கிறவர்களுக்குத்தான் மற்றவர்கள் எல்லாம் தவறு செய்கிறவர்களாக தோல்வார்கள். மற்றவர்களை நல்லவர்களாக நினைக்கிற ஒரு தன்மை மட்டும் வந்துவிட்டால் சகோதரர்களே, ஈமானுடனே மற்ற பரதான கடமைகள் எல்லாம் நிறைவேற்றி ஈமானுடனே மற்றவர்களை நல்லவர்களாக நினைக்கிற ஒரே ஒரு தன்மை வந்துவிட்டால் அவர் சொர்க்கவாதி என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா மற்றவர் நல்லவர் நினைச்சு பாருங்க, மனசு வருமாண்டு. நல்லவர் தான் என்னக்கா கிழிக்கின வாயே, அவர் எல்லாம் நல்லவர் தான். என்ன நல்லவர் தான் தான்ங்கிறதே அர்த்தம் என்ன செஞ்சிடணும், இந்த நல்லவர்ங்கிறத அழிச்சிடணும். தான்கிற வார்த்தை இருக்குது, அது இஸ்தித்ராக் அரபியில் சொல்றதா இருந்தா அதை முன்னால்தான் அழிச்சிடும். நீங்க ரூபாயெல்லாம் கேட்டீங்க கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். என்ன அர்த்தம்? கொடுப்பாரு அவரு. அந்த தான் போட்டாலே முன்னால் உள்ளது இல்லைன்னு அர்த்தம். அவர் நல்லவர் தான், ஆனால் என்ன ஆனால் அதெல்லாம் சரி நல்லவர் இல்லைன்னு அர்த்தம். சகோதரர்களே, எனவே ஒரு அருமையான சமுதாயம் ஹஜரத் உமரை போல, ஹஜரத் அபூபக்கரை போல, ஹஜரத் பிலாலை போல, ஹஜரத் சல்மானை ஃபாரிசி போல, அதற்கு பின்னாலே வந்த இமாம் அபூ ஹனீஃபா, எத்தனையோ இமாம் ஜுஹரி, எத்தனையோ இமாம்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லுவதானால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சமுதாயம். இப்போ இப்படி ஒரு அருமையான சமுதாயத்தை திரும்பவும் உருவாக்க வேண்டுமானால் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அங்க ஆரம்பிக்கணும். அதுதான் முதல் விஷயம். மனசுல இருந்து ஆரம்பிக்கணும். மனசுங்கிறது ஒரு தன்மைக்கு பேர். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி. அது ஹார்ட்ங்கிறது வேற, மனம்ங்கிறது வேற. ஹார்ட் இருக்கிற இடத்துல மனம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சமயம் இன்னும் சில பேருக்கு உலகத்துல சந்தேகம் இருக்கு, ஹார்ட் எங்க இருக்கு, மனம் என்பது எங்கே இருக்கிறது என்று அவர்கள் சிந்திக்கும் பொழுது சில பேர் சொல்றாங்க மூளையில் இருக்கிறது, சில பேர் சொல்றாங்க கல்வில இருக்கிறது, சில பேர் சொல்றாங்க வயிற்றில் இருக்குது, இறப்பையில தான் மனசு இருக்குது. உண்மையில அவங்க மனசு இறப்பையில தான் இருக்குது. ஏதாவது நல்ல காரியம் செய்து சொன்னா முதல்ல தங்க இறப்பை நம்பிச்சான்னு பார்ப்பாங்க, அப்புறம் தான் அடுத்தவங்களை பார்ப்பாங்க. இன்றைய மனம் எல்லாம் தங்களுடைய இறப்பையிலும் பணப்பையிலும் இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க மனம் முழங்கால இருக்குது. இன்னும் உலகத்துல சொல்றாள் இருக்கிறாங்க. ஏனென்றால் மனம் எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிற வகையில் அல்லாஹ் வைக்கவே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட காரணத்தினாலே நாம் தெளிவாக சொல்லுகிறோம், மனம் என்பது இருதயம் இருக்கிற இடத்திலே இருக்கிறது, இந்த சதை துண்டு இருக்கிற இடத்திலே இருக்கிறது. இந்த மனதின் மீது மூளை கூட ஆட்சி செலுத்த முடியாது. மனம் தனி, மூளை தனி. மனம் வேண்டுமானால் மூளையின் மீது ஆட்சி செலுத்துவே தவிர, உண்மையில் மனம் தான் மூளையின் மீது ஆட்சி செலுத்துகிறது தவிர, மூளைக்கு அறிவு வரலாமே தவிர அறிவு மூளைக்கு, ஆட்சி மனதுக்கு. எனவே அறிவு வளர்த்துங்கள், அதே நேரத்திலே ஆட்சி செய்கிற மனதை விட்டு விடாதீர்கள். அறிவு அதிகமாக இருக்கிறது, ஆனால் அந்த அறிவை கத்தி கூர்மையாக இருக்கிறது, ஆனால் கத்தி யாரிடத்திலே இருக்கிறது? திருடனிடத்திலே இருக்கிறது. என்றால் அந்த கத்தி எதற்கு பயன்படும்? நல்ல பயன்படாது, அது தீமைக்குத்தான் உதவும். அதே போல அறிவு நிறைய இருக்கிறது, ஆனால் மனம் கெட்டு போய் இருக்கிறது என்று சொன்னால் உலக ஆசை நிரம்பி இருக்கிறது. எப்படியாவது எனக்கு வேணும், எப்படியாவது எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், எனக்கு 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 என்று நினைக்கிற ஆளுக்கு அல்லாவும் கிடைக்கிறது இல்லை. எனக்கு என்று அவர் நினைத்தாலும் அதுவும் கிடைக்கிறது இல்லை. அதனால சகோதரர்களே, இந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு முதலாக தனி மனிதன் நல்ல மனிதனாக உருவாக்க வேண்டும். இரண்டாவது, தனி மனிதனுக்கு பிறகு இரண்டாவதாக அவர்களுடைய குடும்பங்கள் சரியானதாக உருவாக்க வேண்டும். ஒரு தனி மனிதன் மட்டும் நல்லதா இருக்க முடியாது. ஏன்னா சின்ன பையன் எல்லாம் விட்டுருவோம், கல்யாணம் ஆன பிறகுதான் ஒரு சரியான வாழ்க்கை ஆரம்பமாகுது. அதனால குடும்பம் சொல்ற இரண்டாவது குடும்பம் சரியா இருக்கணும், குழந்தைகள் சரியா இருக்கணும். அதுக்கு அடுத்தது இவர்களுடைய அதாவது பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற திசைகள் சரியாக இருக்கணும். அது என்ன அர்த்தம்? அவர்களுடைய உத்தியோகம், அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய தொழில், அவர்களுடைய என்ன செய்கிறார்களோ, எதன் மூலமாக சம்பாதிக்கிறார்களோ அந்த ரீதியில் அதுவெல்லாம் சரியாக இருக்கணும். இதற்கு அப்பாலே சொல்ல போனால் சமுதாய மக்களோடு பழகக்கூடிய முறைகள் சரியாக இருக்கணும். பக்கத்து சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறார். என்னன்னு சொன்னா அவர் எந்திரிச்சு போனா காலை நல்லா வச்சுக்கலாமே, உள்நோக்காது. அடே நானும் மனுஷன், அவரும் மனுஷன், நல்லா உட்காரட்டும், அவரும் அவர் அளவில் நல்லா உட்காரட்டும், நானும் என் அளவில் நல்லா உட்காரட்டும் அப்படிங்கிற நியத்தில் நான் சௌகரியமா இருந்தா போது, யார் எப்படி இருந்தாலும் சரி. பள்ளிவாசல் முதல் கொண்டு போகும்போது உள்ள நுழையும் போதே ஃபேன் பார்த்துக்கிட்டு தான் போறது. தொழுகையை பார்க்கறத விட ஃபேனை பார்க்கறது அதிகம். மற்றவங்களுக்கு காத்து கிடைக்கணுமே, ஆகையினால எல்லாருக்கும் சௌரியமா இருக்கிற மாதிரி செய்யலாமே. அப்படி நினைச்ச போதும், யாராவது ஒருத்தர் தான் ஃபேனை கீழே நிக்க முடியும், எல்லாரும் போல ஃபேனை கீழே நிக்க முடியும், அது முடியாத காரியம். ஆனாலும் கூட நான் ஏன் கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாது, அப்படி ஒரு நினைப்பு வரக்க கூடாது, அவருக்கும் கிடைக்கட்டுமே என்று அந்த நினைவுக்குத்தான் அல்லாஹ் இடத்திலே மரியாதை. ஆனால் அந்த நினைவு வருவதில்லை. அதனால
அவர் சமுதாயத்தோடு வாழ்வது, எங்க போனாலும் சரி, ரோட்ல போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, சாமா வாங்கினாலும் சரி, வீட்டுக்கு ஏதாவது நல்லது கெட்டது செய்தாலும் சரி, எந்த காரியத்திலும் அவர் சமுதாயத்தோடு ஒத்துழைக்க வேண்டும். நாலாவது, ஐந்தாவது இருக்கிறதே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே ஒன்று ஆளுகிறவராக இருப்பார் அல்லது ஆளப்படுகிறவராக இருப்பார். இரண்டில் ஒன்றாகத்தான் இருந்திர வேண்டும். ஆளப்படுகிறவராக இருந்தால் அரசாங்க சட்டம் என்னவோ, நியாயமான சட்டங்கள் என்னவோ, பொருத்தமான சட்டங்கள் என்னவோ அதை மதிச்சு நடக்கணும். உதாரணமா ரயில்ல போனா டிக்கெட் வாங்கணும், இல்லாம அது செய்யக்கூடாது. அதே மாதிரி ரயில்ல போனா பெர்த் இல்லைன்னு சொன்னா பேசாம வேற ரயில்ல போகணும். அங்க போய் டிடி போய் நான் ஒரு 50 ரூபாய் தர்றேன், 100 ரூபாய் தர்றேன்னு சொல்றது இருக்குது. இது அவரை நீங்க கெடுக்கிறீங்க, நாம கெடுக்கிறோம். அவர் இது மாதிரி காசு வாங்கி பழகினா சரி, கிடைக்கிறது தரையிட்டு வாங்குறார். ஆகையினால் இதுவெல்லாம் செய்யக்கூடாது. அரசியல் இது ஆளப்படுகிறவர்களாக இருந்தால் இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும். ஆளுகிறவர்களாக இருந்தால் இன்னும் அவர்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்கணும். இந்த 5 துறைகளிலேயும் மனிதர்கள் சரியானால் இந்த உலகத்திலே ஒரு அருமையான சமுதாயத்தை பார்க்க முடியும், இல்லாவிட்டால் பார்க்க முடியாது. தலைகீழாக நின்றாலும் கூட உலகத்தில் 1000 சட்டங்களை இயற்றலாம். ஆனால் சட்டங்களை இயற்றுவதில் தவறாக நடந்தால் யார் என்ன செய்யலாம்? ஊழல் கமிஷன் நியமிக்கப்படலாம், ஆனால் கமிஷனே ஊழல் வாங்கினால் என்ன செய்யலாம்? தெளிவா பேசுறாங்க. ரோட்ல போகும்போது அவர் ரொம்ப நல்லவருங்கன்னு சொன்னார். ஒருத்தர் கேட்டதுக்கு அவர் ரொம்ப நல்லவருங்க என்னங்கன்னு கேட்டேன். அவரும் லஞ்சம் வாங்குவாரு, இவரும் லஞ்சம் வாங்குவாரு. அவர் கொஞ்சம் இவரை விட கொஞ்சம் கூடுதலா கேட்பாரு. இவர் 20ல அவர் 25 கேட்பாரு. அவர் சொல்றாரு. இதெல்லாம் அரபி தெரிஞ்ச அரபியில பேசிக்கிறது. எவ்வளவு கிடைச்சி? ஹம்சூன, அல்ஃபு, அஷரா. பண விஷயம் வரும்போது யாருக்கும் தெரியாது. நம்ம இருந்தா கூட ஹம்சூன கிடைச்சான். அது மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ்ல பேசிக்கிறது. அவர் 20 வாங்குறாரு, அவர் 25 வாங்குறாரு. ஆனா அந்த 25 வாங்குற ஆள் நல்ல ஆளு. என்னங்க 2 பேரும் லஞ்சம் வாங்குறாங்க நல்ல ஆளுன்னு சொல்றீங்களே? அவர் வாங்கிட்டு காரியத்தை செஞ்சு கொடுத்துருவாரு, இந்த ஆள் அதையும் செய்ய மாட்டார், அவர் நல்ல ஆளு. லஞ்சம் வாங்குறதுலயே அதுக்கு இது நீளம் புளிப்புல அப்பேண்டானா தெரியுங்களா? அது பழமொழி தெரியும் அனைவருக்கு. அது என்னன்னு சிலருக்கு தான் தெரியல, சிலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒரு வெளிநாட்டுக்கார ஒருத்த வந்தான். அவருக்கு எலுமிச்சம்பழத்தையும் பார்த்தான், அதுவும் புளிக்கிற மாதிரி தெரிஞ்சு. புளியும் பார்த்தான், புளியங்காய் பார்த்தான், அதுவும் புளிக்குது. வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட்? ये क्या है, वो क्या है, மாஹாதா வமாதாக் சீசஸ்ன்னு கேட்டான். எப்படிதான் கேட்ட பிறகு அவன் சொன்னான், இவன் ஒரு கிராமவாசி சொன்னான், ஐயா எலுமிச்சம்பழத்தை காட்டி சொன்னா அதுக்கு இது நீளம். எலுமிச்சம்பழத்துக்கு புளியங்கா இருக்குது, அதுக்கு இது நீளம். புளிப்புல அப்பன், எலுமிச்சம்பழத்தை விட புளிக்கும். அதுக்கு இது நீளம், புளிப்புல அப்பன். இதாங்க லஞ்சம் வாங்குற ஆள்ல, அதுக்கு இது நீளம், புளிப்புல அப்பன். இவர் நல்லவரா? லஞ்சம் வாங்கிட்டு காரியம் நடத்தி கொடுத்தா நல்லது என்று நினைக்கிற காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வாழுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எனவே இதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு முதலிலே தனி மனித வாழ்க்கை சரியாகணும். தனி மனித வாழ்க்கை எப்படி சரியாகும்? முதல் விஷயம் அல்லாஹ் சொன்னபடி நடக்கணும் என்று தீர்மானிக்கணும். என்ன வந்தாலும் சரி. என்னங்க வரும் கடைசியில மௌத்து தானே வரும். கடைசியில மௌத்து தானே வரும். நிறைய பேர் பார்த்து கேட்பாங்க, நான் சொல்லக்கூடாது ஆனா கூட சொல்றேன். நிறைய பேர் பார்த்து கேட்கறாங்க, ஏதோ உடம்பு சரியில்லாம போது, அதாகுது இதாகுது. நம்ம மனுஷனுக்கு வர்றதாங்க இதெல்லாம். வியாதியில ஒண்ணு, வியாதி வராம இருந்தா தான் அதிசயம். வியாதி வர்றதுங்கிறது தான் இயற்கை. வியாதி வருது, படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், போறோம், வர்றோம். பாட்டு அதே தென்னை இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னாரு. இழைச்சு போயிட்டீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்லை, என்னங்க இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னாரு. எனக்கு அவர் கேட்ட கேள்வி அதிசயமா இருந்துச்சு. தமிழ்ல பாருங்க எவ்வளவு நல்ல நல்ல வார்த்தை. இழைச்சு போறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, கொஞ்சம் எடை குறைஞ்ச மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கெல்லாம் மேல ஒரு வார்த்தை என்னங்க இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னாரு. நான் உடனே சொன்னேன், உடம்புதான் உடைஞ்சு போச்சு, மனசு உடையலைன்னு சொன்னேன். இன்னைக்கும் உடையல, இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் மனம் உடையாது. எதுக்காக உடையணும்? அல்லாஹ் உடைச்சா உடையோ, இல்லாட்டா இல்ல, கபர் தான் கடைசி. இப்ப 3 நாளைக்கு முன்னால வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு எத்தனை வயசு? 85 வயசு, இவருக்கு 95 வயசு. பாவம், பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. அதனால நான் சொன்னேன், இந்த வயசெல்லாம் இருந்து என்ன செய்யணும், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம எல்லாம் அவ்வளவுக்கு போக கூடாது. கொஞ்சம் மௌத்து வர்ற மாதிரி தெரிஞ்சா நேர கபிரிஸ்தான்ல போய் குழிய விட்டு உள்ள படுத்துறணும், யாருக்கு சிரமம் இல்லாம. வரணும், மல்ல தள்ளனும், போய்கிட்டே இருக்கணும். அதான செய்ய போறாங்க. அவங்க என்ன புதுசா கொண்டு போய் அந்த இதுல கைரோல மியூசியத்துல ஒரு பெட்டி இருக்குது, ஒரு சவப்பெட்டி. கைரோ மன்னர், ஒரு பெரிய மன்னர் இருந்தா அந்த காலத்துல, பிரமிடுகள் கட்டின காலத்துல. அப்ப அவர் தனக்கு சவப்பெட்டி செஞ்சிருந்தாரா. அந்த சவப்பெட்டி
மையத்தை வைக்கிற பெட்டி, அந்த பெட்டி செஞ்சாலும் அந்த பெட்டி இப்பவும் கெய்ரோ மியூசியத்தில் இருக்குது ஈஜிப்ட்ல. 500 கிலோ தங்கம், 500 கிலோ தங்கம், 500 கிலோ மரம் இல்லை, 500 கிலோ தங்கம். இன்றைக்கு உலகத்திலே தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிற பொருள்களில் ஆகப்பெரிய பொருள் அந்த மியூசியத்தில் இருக்கிற மையத்து பெட்டி தான், ஹயாத் பெட்டி இல்லை. அதை விட பெரிய பொருள் உலகத்தில் இல்லை. ஆக மையத்து பெட்டி செஞ்ச ஆழக்காரங்களே என்ன நம்ம தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, நானாச்சு நீயாச்சு, கடைசி நானும் மையத்தாச்சு நீங்களும் மையத்தாச்சு. அதனால தனி மனிதர்களை திருத்துவது என்பது இருக்கிறது முதலில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அல்லாஹ் சொன்னதை செய்ய வேண்டும், மாறாக எது வந்தாலும் சரி நான் செய்ய மாட்டேன். காரணம், எனக்கு எது வரும் என்றால் எனக்கு எதை அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அதுதான் வரும். எனக்கு எதை அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அதுதான் வரும். அதற்கு மேலே அனுப்புறமான அளவு கூட வர முடியாது, அதற்கு கீழேயும் அனுப்புறமான அளவு கூட போக முடியாது. ஆகையினால் நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், எனவே அல்லாஹ் சொன்னபடி நடப்பேன். எதில் நடக்கணும்? வியாபாரத்தில். முதல்ல வியாபாரத்தில். இன்றைக்கு முஸ்லிம்கள் வியாபாரத்தில் அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்துவதே இல்லை. பொதுவாக வியாபாரத்திலே மார்க்கத்தை சம்பந்தப்படுத்துவதே இல்லை. யாரும் வந்து எங்க தரத்து நான் இப்படி ஒரு வியாபாரம் செய்ய போறேன், செய்யலாமா? இப்படி எல்லாம் பேங்க் சமாச்சாரம் வருது, செய்யலாமா? லோன் வாங்க வேண்டியது வருது, வாங்கலாமா? இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது வருது, கொடுக்கலாமா? அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இன்ட்ரெஸ்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் பார்க்க முடியுதே தவிர பாக்கி எப்படி செய்யலாமா? அதே போல யாரும் வந்து மசாலா கேட்கறது இல்லை. என்ன மசாலா கேட்கறது இல்லைங்க, நான் இப்படி மகளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், எப்படி ட்ரெஸ் வாங்கணும், மகளுக்கு எப்படி நிக்கா செய்யணும், அதுக்கு சரியத்தில் என்ன முறை சொல்லி இருக்கு, இதுவரைக்கும் என்கிட்ட யாரும் கேட்கல. பெரிய பாட்டு கேட்டுப்பான், என்கிட்ட யாரும் கேட்கல. என்ன கேட்க வர்றாங்க? கோபத்துல 3 தலாக் சொன்ன என்ன செய்யட்டும்? என்ன சொன்னா? கோபத்துல 3 தலாக் சொன்னேன். அட எவன்டா சந்தோஷத்துல சொல்லுவான்? சொல்லிட்டு 3 தலாக்கு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால யாவும் வந்தா சொல்லுவேன் தலாக்க பத்தி எனக்கு சொல்லணும். ஏனென்றால் இன்றைக்கு தலாக் இருக்கிறதே இஸ்லாம் நம்முடைய மார்க்கத்திலே அது மகா கொடுமையானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சொல்றதுதான் மகா கொடுமையானது. ஏன் இந்த காரணம் சொல்லுவேன், ஞாபகம் நேரம் இருந்தா. சோதரர்களே, அல்லாஹ் தஆலா தனி மனிதனை திருத்த விரும்புகிறான். தனி மனிதன் திருந்தாதவரை உலகம் திருந்தாது. யாரோ ஒருத்தர் கேட்டார், உலகத்துல யோக்கியர்கள் அதிகமா அயோக்கியர்கள் அதிகமா? அது பதில் சொன்னால, நீ யோக்கியன் ஆயிட்டா உலகத்துல ஒரு அயோக்கியம் குறைஞ்சிருவான். மற்றவங்களை யோக்கியனாக அயோக்கியங்கிறது சிந்தனை விடு, நீ யோக்கியனாக ஆகிவிட்டால் உலகத்தில் ஒரு அயோக்கியன் குறைந்து விடுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் யோக்கியனாயிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த காரியத்தை யோக்கியமா செய்யணும். ஆனா சகோதரர்களை, இன்றைக்கு தனி மனித வாழ்க்கையோடு அதே போல வியாபாரத்தோடு தான் செய்கிற காரியத்தோடு தன்னுடைய உடையோடு தன்னுடைய நடையோடு தன்னுடைய பாவனையோடு தன்னுடைய முகத்தோடு தன்னுடைய செருப்போடு மார்க்கத்தை சம்பந்தப்படுத்துவதில்லை. மார்க்கம்ங்கிறது எங்கெங்க இருக்கு? இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன், இதுக்கு பேரு இன்னைக்கு என்ன நடக்குதுங்களா? இதுல ஒரு ஃபங்க்ஷன்,